வணக்கம். உடம்பு சரியில்லாத யாரையாச்சும் பார்க்க போனோன்னா ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கிட்டு போனோமா, ஆறுதலா தேறுதலா 4 நல்ல வார்த்தை பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இருந்துட்டு கிளம்புனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி தான் எங்கள் மச்சானுக்கு காலில் அடிபட்டு சரியாக கவனிக்காம காலையே எடுத்து போட்டாங்க. கடைசியில் எங்கள் அக்கா ஒருத்தங்களுக்கு காய்ச்சல் வந்து அது டெங்குன்னு கண்டுபிடிக்கிறப்போ கை மீறி போச்சு, செத்தே போயிட்டாங்கப்போ. இது என்ன இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் வந்திருக்கிறீங்க? காசை பிடுங்குறதுலையே குறியாக இருப்பாங்க. எங்கள் சித்தி ஒருத்தங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் மாற்றி கொடுத்துட்டாங்க. தப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணி கிட்னி வேலை செய்யாமல் இப்போ அவங்க ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலையிறாங்க. எங்கள் அம்மாயிக்கு இதே மாதிரி ஒரு சின்ன கட்டி வந்து இந்த டாக்டருங்க சரியாக கவனிக்காமல் அது பெரிய பிரச்சனையாகி படாத கஷ்டப்பட்டுருச்சு. இப்படி டிசைனாக பயப்படுத்தி விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இதையெல்லாம் கேட்டு கண்டதையும் கற்பனை பண்ணி மனசை குழப்பி உடம்பையும் இன்னும் கெடுத்துக்கிட்டு வீணாய் போகும் அந்த நோயாளியின் நொந்த மனசு. அதனால் இனிமே யாரையாச்சும் உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க போகிறப்போ இப்படியெல்லாம் எதிர்மறையாக எதையாச்சும் உளறி கொட்டி கிளறி மூடாமல் எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். கண்டதையும் நினச்சி மனசை குழப்பிக்காதீங்க, கவலைப்படாதீங்கன்னு நம்ம திருவாயை திறந்து நம்பிக்கையாக 4 நல்ல வார்த்தை பேசிட்டு வருவோமா. நன்றி. வாழ்க நலமுடன்.